பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்டிங் கண்ட்ரோல். பட்ஜெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்யூச்சர் பீரியடுக்கு நம்ம மானிட்டரி எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் பட்ஜெட்டிங் ஆர் பட்ஜெட்டிங் கண்ட்ரோல்னு பேர். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் பட்ஜெட்டிங் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் பிளானிங் ஆஃப் செட்டிங் அப் பட்ஜெட் தான். டிட்டர்மைன் டார்கெட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைஸை டிஃபைன் பண்ணுறதுக்கும், என்ஷூர் யூஸபிள் ரிசோர்ஸ் வந்து அவைலபிள் ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும், ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் தி காஸ்ட் ஆஃப் த கம்பெனியோட காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை ஸ்டாண்டர்ட் டார்கெட்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் பட்ஜெட்டிங் கண்ட்ரோல் சிஸ்டம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பட்ஜெட். இதில் வந்து கம்பெனியோட இண்டிவிஜுவல் பட்ஜெட்ஸ் இருக்கும். மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு பிக்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் சொசைட்டி ஆக்டிவிட்டீஸை பற்றி சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லார்ஜர் கம்பெனிஸ் வந்து இந்த எல்லா விஷயங்களையும் மேனேஜர்ஸ் வந்து அலைன் பண்ணிவிட்டு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கேஷ் ஃப்ளோ பட்ஜெட். இது வந்து என்னென்னா கம்பெனியோட மேனேஜிங் கேஷ் ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக, லைக் ஜஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், பேயபிள், கம்பெனியோட சஃபிஷியன்ட் கேஷ் இன் ஹேண்ட் எப்படி பண்ணுறது, கண்டினியூ டு ஆப்ரேட்டிங் பாசிபிலிட்டி ஆஃப் கேஷ் இந்த நியர் ஃபியூச்சரில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை ப்ரொடிக்ட் பண்ணுறது தான் வந்து கேஷ் ஃப்ளோ பட்ஜெட். ஆப்ரேட்டிங் பட்ஜெட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ப்ரொஜெக்டட் ஆர் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெசிஃபைட் பீரியடில். ஆப்ரேட்டிங் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் அண்ட் அக்யூரேட் பிக்சர்ஸ் லைக் ப்ரொடக்ஷன், மெட்டீரியல் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங். இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி ஃபார் மேனேஜிங் இஸ் அசட்ஸ், இன்கம், கேஷ் ஃப்ளோஸ் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் பொசிஷன்ஸுக்காக ப்ரொடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங். ஸ்டாட்டிக் பட்ஜெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஃபிக்ஸட் பட்ஜெட், த சேம் இன்ஸ்டெட் ஆஃப் சேஞ்சிங் த ஃபேக்டர்ஸ் சச் அஸ் ரெவன்யூ, சேல்ஸ் வேல்யூம் எக்ஸெட்ரா இந்த மாதிரி விஷயத்தில் யூஸ் பண்ணுவோம். தென் சேல்ஸ் பட்ஜெட் அப்படின்றது எஸ்டிமேஷன் ஆஃப் டோட்டல் சேல்ஸ், ரெவன்யூஸ், எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் வந்து ஃபியூச்சர் எனி என்டர்பிரைசஸ். ஸோ அபவுட் த ப்ராடக்ட் டு பி சோல்ட், என்ன ப்ரைஸில் விற்கணும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் சேல்ஸ் பட்ஜெட். தென் ப்ராசஸ் ஆஃப் பட்ஜெட்டிங். ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு பிளான் விச் கோஆர்டினேட் ஆல் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிஸ்னஸை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். தென் வில் ரெக்கார்ட் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஆக்சுவல் பிளான்ட்டுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் என்ன இருக்குன்றதை கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதை என்ன காரணத்தால் அதை வந்து ஓவர் கம் பண்ணலாம், எனி ரெமெடி ஆர் சஜஷன்ஸ் கேன் பி டன் அப்படின்றத இஃப் இட் இஸ் நீடட் வி கேன் டூ தட். லிமிட்டேஷன் ஆஃப் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆன் பேஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் வந்து சம்டைம் வந்து டேஞ்சர் ஆஃப் இன்அக்யூரேட் எஸ்டிமேட்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம் எஸ்டிமேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் வந்து பட்ஜெட் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இருக்காது. கன்சிடரபிளி சஃபிஷியன்ட் டைம் ரெக்வயர்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் பட்ஜெட் தேவைப்படும். யூஸ்வலி ஸ்டாஃப் கோஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா டூரிங் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்காது. தென் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங். இந்த என்னென்னா நியூ பீரியடு இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் சொல்லுவாங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட்லாம் வந்து பட்ஜெட் பண்ணாங்கன்னா போன வருஷம் இவ்வளோ செலவு பண்ணோம், இந்த வருஷம் அதை விட கூட இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்க்ராச் இன்றைக்கி தேவைக்கு இது தேவை அப்படின்றதுனால ப்ரீவியஸ் இருக்க எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் ஸ்க்ராட்சில் இருந்து அந்த பட்ஜெட்டிங் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லீவரேஜ். லீவரேஜ் அப்படின்னால பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டூ இன்டர் ரிலேட்டட் வேரியபிள்ஸ் தான். ரேஷியோ ஆஃப் நெட் ரிட்டர்ன் அண்ட் தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி ஆஃப் கேபிட்டலைசேஷன் தான். ஸோ ஃபிக்ஸட் அசட் டு இன்க்ரீஸ் த ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லீவரேஜ்னு சொல்கிறோம். இதில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஆப்ரேட்டிங் லீவரேஜ், ஃபினான்ஷியல் லீவரேஜ் அண்ட் கம்பைன்ட் லீவரேஜ். ஆப்ரேட்டிங் லீவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் விச் ஃபார்ம் கேன் இன்க்ரீஸ் ஆப்ரேட்டிங் இன்கம் ஆர் இன்க்ரீஸ் த ரெவன்யூ. ஸோ ஹை ஆப்ரேட்டிங் லீவரேஜ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு சிச்சுவேஷன் விச் business grade generates sales through the high gross margin ஆலையும் low variable cost ஆலையும். higher degree of operating leverage என்றது பார்த்திங்கன்னா potential from forecasting risk. அதேமாதிரி ஆப்ரேட்டிங் leverage வந்து லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it should be high break even point indicates high operating leverage அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒன்று amount of fixed cost, contribution of volume and contribution of margin அண்ட் வால்யூம் ஆஃப் சேல்ஸ். ஸோ ஓஎல் அப்படின்றது என்னென்னு சொல்லுவாங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. இபிஐடினா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடியும் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தென் ஃபினான்ஷியல் லீவரேஜ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்ட் அக்வயரிங் ஆஃப் அடிஷ்னல் அசட்ஸ் அப்படின்றதான் ஃபினான்ஷியல் லீவரேஜ் சொல்லுவோம்.
இதில் என்னென்னா ஒரு அசட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆஃப் த ஓன் கேஷ் கெயின் இருக்குது, இல்லை டிக்ரீஸ் ஆஃப் அசட் வேல்யூஸ் இருக்குது, லாஸ் ஆஃப் த ஓனர்ஸ் கேஷ் வந்து லாஸ் ஆகுது அப்படின்றத பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லீவரேஜ். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா EBIT டிவைடட் பை EBT. EBITன்றது பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், EBTனா ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ். ஸோ டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லீவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். ஓகே, இங்கே EPS அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த லீவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸோட EPSஐ மெஷர் பண்ணுவாங்க. EPS அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர். தென் கம்பைன்டு லீவரேஜ். கம்பைன்ட் லீவரேஜ்னா போத் ஆப்ரேட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் லீவரேஜை கம்பைன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் விச் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் அண்ட் ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் சேஞ்சஸ். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ஸ் ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஆப்ரேட்டிங் லீவரேஜ் இஸ் மோர் கன்சர்வ் கம்பேர்ட் டு ஃபினான்ஷியல் லீவரேஜ். த ஃபர்ம் ஷுட் ட்ரை டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி லெவல் டு பி மெயின்டைன் அண்ட் வைஸ் வர்சா. ஸோ கம்பைன் லீவரேஜ் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. ஸோ டிகிரி ஆஃப் கம்பைன் லீவரேஜுக்கு என்ன செய்யணும்னா சேஞ்சஸ் இன் பர்சன்டேஜ் ஆஃப் EBIT டிவைடட் பை சேஞ்சஸ் இன் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றத தான் கண்டுபிடிப்போம். த டிகிரி ஆஃப் கம்பைன் லீவரேஜ் DCL அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் கம்பைன் லீவரேஜ், DOL ஏற்கனவே பார்த்துருக்கோம், டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ், DFLன்றது டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லீவரேஜ். EBIT EPS. EBIT அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்னிக் டு டிட்டர்மைன் ஆப்டிகல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். EPS அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அமௌண்ட் டு பி கிவன் பை தி EBIT. ஸோ இந்த மெரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்ண முடியும். உங்கள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கம்பெனி வந்து டிட்டர்மைன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத EPS மூலமாக மேக்ஸிமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் EPS கேன் பி மேக்ஸிமைஸ் பை ஏர்னிங் பிஃபோர் தி இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ இட் ஹெல்ப்ஸ் தி சூஸ் பிட்வீன் த பெஸ்ட் ஃபினான்சிங் அமாங் தி வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. பெஸ்ட் சாய்ஸஸ் எது இருக்குன்றதை அவங்களால என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ணிக்க முடியும். இதோட டெரிவேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சராக இருக்கும். லைக் கால்குலேஷன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபினான்ஷியல் பிளான்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் a difficult task for a manager. இக்னோரிங் ரிஸ்க் சம்டைம்ஸ் என்னென்னா EPS மூலமாக நம்ம ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் பிரேக்கிங் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அட் பாயிண்ட் அட் விச் EBIT ரிசல்ட்ஸ் இன் ஜீரோ ஆர் நோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்ற வரது அந்த பொசிஷனை தான் என்னென்னு சொல்லணும்னா ஃபினான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டிஃபரன்ஸ் லெவல். சிமிலராக பார்த்தீங்கன்னா தர் இஸ் மேனேஜர்ஸ் வந்து இந்த ஒரு ஹெல்பிங் டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னிக்ஸ்னால் இன்டிஃபரன்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க. இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆர் சேம் அண்டர் த போத் காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். At the cost of indifferent point, the total cost related to the two equal alternative என்ன இருக்குன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த டோட்டல் காஸ்ட். அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வேறு வீடியோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட இருப்பது உங்கள் கிருஷ்ணன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல்யூ அண்ட் ரிட்டர்ன்ஸ். பொதுவாகவே வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணினா என்ன, வேல்யூ அண்ட் ரிட்டர்னா என்ன, கேபிட்டல் பட்ஜெட்டிங்னா, டிவிடெண்ட் தியரிஸ் பார்ப்போம், மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் பார்ப்போம், CAPM பார்ப்போம், APT பார்ப்போம், ஆப்ஷன்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் என்னெல்லாம் இருக்குது, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, பே ஆஃப்னா, ஃபார்வர்ட் ப்ரைஸிங்னா என்ன, ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்னால் என்ன, தென் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அப்படி அதோட இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ்லாம் என்ன, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த யூனிட்டில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் டைம் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் மணி. ஸோ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹோல்டிங் a given amount of money in the present time rather than the same in the future time. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி இருக்க ₹100 ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ₹100 கிடையாது. கண்டிப்பாக there will be a one factor called as interest rate or discount rateன்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸை நம்ம பார்க்க போகும்போது லைக் லோன்ஸ் ஆர் லீஸ் இந்த மாதிரி விஷயங்களில் 4 ரீசன்ஸை நம்ம வந்து பார்ப்போம் இண்டிவிஜுவல் டைம் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் மணியில். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் கன்சப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரிஸ்க், இன்ஃப்ளேஷன், இந்த 4 விஷயங்களை பார்ப்போம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் கன்சப்ஷன் என்ன மாதிரி as an individual you are consuming the investment opportunities என்னெல்லாம் இருக்குது, வாட் இஸ் த ரிஸ்க் இன்வால்வ் இன் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தென் இன்ஃப்ளேஷனில் எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓவர் கம் பண்ணுது இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் பார்க்க வேண்டியது என்ன, ரெக்கவர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். டைம் ப்ரிஃபரன்ஸில் வந்து நார்மலாக எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சொல்லியிருந்தா கூட ஆப்ஷன்ஸ் ஆஃப் எனி ரிஸ்க்குன்றது பார்த்திங்கன்னா will be a பாசிட்டிவ். ஸோ நார்மலி வி கால்ட் அஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், RF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்பயுமே எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா RF, தட் இஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ப்ளஸ் ரிஸ்க் ப்ரீமியமையும் ரெண்டும் ஆட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கண்டுபிடிப்போம். ஸோ டைம் வேல்யூ எப்படி அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் டைம் ஆஃப் மணி, காம்பவுண்டட் வேல்யூஸ் அண்ட் டிஸ்கவுண்டட் வேல்யூஸ் மூலமாக அப் பண்ணுவோம். ஸோ காம்பவுண்டட் வேல்யூஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஃப்யூச்சரில் கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்ற ப்ராசஸை ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் காம்பவுண்டிங் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்கவுண்டிங் வேல்யூ அப்படின்றது தான் ப்ரெசன்ட் வேல்யூவிலேருந்து ரிலேட்டட் டு கேஷ் ஃப்ளோஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்கவுண்டிங் வேல்யூ. ஸோ ஃப்யூச்சர் வேல்யூவில் பொறுத்தவரைக்கும் காம்பவுண்டிங் வேல்யூ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் கேஷ் பை அப்ளைங் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இட் கால்குலேட்டட் பிரின்சிபல் அமௌண்ட் நோ காம்பவுண்டிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டேக்கன் இன் டு பிளேஸ். அடுத்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இட் இஸ் ரிசீவ்ட் ஆன் தி பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் earned but not withdrawn in the earlier or previous periodல withdraw பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் ரே ஆஃப் 1 lakh இஃப் த பர்சன் இன்வெஸ்ட் இன் பேங்க் ஃபார் 5 years at 6% ரேட் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம் 5 years P is equal to 1 plus R into power of n அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 1 lakh into 1 2 plus 0.6 into 5 அப்படின்னு போட்டிங்கன்னா 1.338. ஸோ அப்போ என்ன 1 lakh into 1.338 வரும் 1,33,800 as per formula. ஓகே, ஸோ ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் ஆனிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஆனிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பேமெண்ட் ஃபார் ஈச் இயர் ஆர் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஏ இன்ட்டு 1 + 2 இன்ட்டு பவர் ஆஃப் n - 1 அப்படின்ற அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் ஆர் ஃபாலோட் இன் தி ஆனிட்டி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிங்கிங் ஃபண்டு. ஸோ ஃபிக்ஸட் பேமெண்ட் ஆஃப் ஏஜ் அக்குமுலேட் இருக்கும். இந்த ஃபியூச்சர் சம் பீரியட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். கால்குலேட் தி ஆனிட்டி வந்து சம் ஆஃப் த சிங்கிங் ஃபண்ட் ஃபேக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் வேல்யூ பிவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு தி வேல்யூ ஆஃப் டிசிஷன் மேக்கர். டிஸ்கவுண்டிங் அப்படின்ற பார்த்தீங்கன்னா பிவி ஆஃப் சீரியஸ் ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருப்பாங்க யூஸ் ஃபார் டிஸ்கவுண்டிங் கிளாஸ் வைஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டிஸ்கவுண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆனிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு 1 டிவைடட் பை ஐ மைனஸ் 1/i into i 1 plus i the power of n. ஓகே, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அன்ஈவன் ப்ராடக்ட் இப்போ வந்து ஈவனாக இருக்குது பீரியடிக் சம் இதில் அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ப்ரீபெர்ச்சுரிட்டி டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட். அந்த கேஷ் ஃப்ளோஸோட பெர்பெச்சுரிட்டி கண்டுபிடிப்போம், தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்ப்போம். தி நெட் ப்ரெசென்ட் வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரெசென்ட் வேல்யூ அண்ட் கேஷ் ஃப்ளோஸ் ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் பார்க்குறது தான் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. என்பிவி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் என்டி இன்ட்டு சிடி டிவைடட் பை 1 + k தி பவர் ஆஃப் டி மைனஸ் சிஓஇ. ஓகே, தென் வேல்யூவேஷன் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ். பாண்ட் அப்படின்றது இட்ஸ் ஒரு டெப்ட் டூல். ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் ஹோல்டருக்கு வந்து ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு வந்து த கம்பெனி வில் கிவ் அஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ பாண்டு வந்து நார்மலாக ஒரு கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. பப்ளிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் கேன் இஷ்யூ இன் இந்தியா. பாண்ட்ஸ் வந்து டிபெண்ட் ஆன் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ரைஸ் பெய்ட் பொறுத்து இருக்கும். ஸோ பாண்ட் வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோஸ் அண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்னை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இன்வெஸ்டர் வந்து ஃபேர் பாண்ட் அப்படின்றது வந்து ப்ரெசென்ட் வேல்யூ வச்சு கண்டுபிடிப்பாங்க பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் த பேப்பர் இந்த ஃபியூச்சர் கூப்பன் ரேட். ஸோ கரண்ட் ஈல்டு ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிவைடட் பை கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் த பாண்ட் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். வேறஸ் வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ் இது பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் வந்து ஷேர் வேல்யூ வந்து குவான்டிட்டி ஆஃப் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. டிபெண்டிங் அப்போ தி மார்க்கெட் டிமாண்ட் சப்ளை அண்ட் வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி நம்ம வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸை பண்ணுவோம். தெர் ஆர் 2 பேசிக் டைப்ஸ் ஆஃப் ஷேர் வேல்யூஷன். ஒன்று அப்சல்யூட் வேல்யூஷன், ஒன்று ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். அப்சல்யூட் வேல்யூவேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆஃப் இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி விச் மீன்ஸ் வேல்யூ இஸ் நாட் அஃபெக்டட் பை தி மார்க்கெட் ப்ரைஸ். ரிலேட்டிவ் வேல்யூ அப்படின்றது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூ வச்சு அந்த ஷேரை வந்து கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பேர். ஸோ அப்ரோச்சஸ் டு வேல்யூஸ் ஆஃப் ஷேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசட் அப்ரோச். லார்ஜ் கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் ஆஃப் த கம்பெனிஸ் ஒர்க் போகிறது இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதை பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நெட் அசட் மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்கம் அப்ரோச். இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. நேம்லி ப்ரைஸிங் ஏர்னிங் கெப்பாசிட்டி அண்ட் டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸிங் ஏர்னிங் கெப்பாசிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா when entity is not in the business for a long time அண்ட் டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோன்றது பார்த்திங்கன்னா டிட்டர்மைன் தி ஃபேர் வேல்யூ கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான். இது வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸஸ் ஆன் எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் இன் த நியர் ஃபியூச்சர். த ப்ராஃபிட் கேன் பி டிட்டர்மைன் பை டிடக்டிங் டேக்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் ஆன் தி நெட் ப்ராஃபிட். அடுத்து மார்க்கெட் அப்ரோச். இதில் பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து வேல்யூவேஷன் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா கம்பெனிஸோட ஷேர்ஸை வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் இது மாதிரி டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு ப்ரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பர்ட்டி டேட்டா பேசஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட்டை வச்சு இது பண்ணுவாங்க.
ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ஈல்டு வந்து கண்டுபிடிப்பாங்க. ஏர்னிங் ஈல்டு அப்படின்றது என்னென்னா ஷேர்ஸ் வேல்ட் ஆன் தி நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இதுக்கு கண்டுபிடிப்பாங்க. எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ பேரட் பை ஈக்விட்டி வேல்யூ. The expected rate of return is equal to profit after tax divided by equity shares paid up value into 100. சரியா? அடுத்து dividend yield அப்படின்னு பார்த்தீங்கன்னா here the shares value on the basis of normal rate of return and expected dividend. இங்கே profit available for dividend divided by equity share of paid up capital வச்சு கண்டுபிடிப்பாங்க. The asset banking method இந்த asset banking method அப்படின்றது பார்த்தீங்கன்னா valuation made on the basis of assets of the company regards of எவ்வளோ assets இருந்ததாலும் value of the market வந்து applicable to the shares at the time of absorption and liquidation of the company இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் பார்ப்பாங்க. yield basis method அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா yield regard of yield basis method the effective rate of investment is by the investors வச்சு பார்ப்பாங்க. Then fair value method இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா intrinsic value method provide பெட்டர் இண்டிகேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ ப்ளஸ் ஈல்ட் வேல்யூவோட ஆவரேஜ் டிவைடட் பை 2 எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. தென் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் மெத்தட் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் த கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஆர் டிட்டர்மின் தி கேஷ் பட்ஜெட் விச் இஸ் எக்ஸ்பெக்டட் த இன்வெஸ்டர் டு பி இன்வெஸ்டட். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ மெத்தட் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ ரேட் டு மார்க்கெட் ப்ரைஸ் ஷேர்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஈக்விட்டி ஏர்னிங்ஸ் பர் ஈக்விட்டி ஷேர் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய உங்கள் பி முத்துகிருஷ்ணன்.